ஈரான் போருக்கு காரணமே அந்நாடு வைத்திருக்கும் யுரேனியம்தான். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படாமல் போவதற்கும் யுரேனியமே காரணம். 2 மாதங்களுக்கு முன் ஈரான் போர் தொடங்கிய போது அந்நாட்டிடம் 60% வரை செறிவூட்டப்பட்ட சுமார் 440 கிலோ யுரேனியம் இருந்ததாகவும், அதை விரைவில் அணு ஆயுத தயாரிப்புக்காக 90% செறிவூட்ட முடியும் என்றும் கூறப்பட்டது. மேலும் சுமார் 20% செறிவூட்டப்பட்ட 1000 கிலோ யுரேனியமும், சுமார் 3.6% செறிவூட்டப்பட்ட 8500 கிலோ யுரேனியமும் உள்ளதாக கூறப்பட்டது. இந்த அளவு யுரேனியம் மேலும் செறிவூட்டப்பட்டால் 10 அணுகுண்டுகளை தயாரிக்க போதுமானதாக இருக்கும் என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் குரோஷி கடந்த ஆண்டு தெரிவித்திருந்தார். அணு ஆயுதங்களுக்கான மூலப்பொருளாக மாற்றப்படக்கூடிய அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் பெரும்பகுதி ஈரானில் உள்ள இஸ்ஃபஹானில் சேமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய 6 உலக நாடுகளுடன் 2015இல் யுரேனியத்தை 3.67% மேல் செறிவூட்ட மாட்டோம் என்று முழுவதுமாக ஒப்புக்கொண்டு ஈரான் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் ஈரானின் யுரேனியத்தின் இருப்பை 300 கிலோவாக கட்டுப்படுத்தியதுடன் இயக்கக்கூடிய மைய விலக்கு இயந்திரங்களின் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்தியது. மேலும் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி தளத்தில் யுரேனிய செறிவூட்டலையும் தடை செய்தது. இதன் காரணமாக ஈரானின் யுரேனியத்தின் கையிருப்பு கணிசமாக குறைந்து 1 அணுகுண்டுக்கு தேவையான யுரேனியம் கூட இல்லாமல் போனது. தொடர்ந்து 2018இல் இந்த ஒப்பந்தத்தில் விலகும் முடிவை தனது முதல் பதவி காலத்தில் ட்ரம்ப் எடுத்தார். அதன் பிறகு 2020இல் ஈரானிடம் 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்தது. மேலும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஒரு நாடாக இருக்கும் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை கண்காணிக்க சர்வதேச அணுசக்தி முகமைக்கு அனுமதி மறுத்து வருகிறது. கடந்த ஆண்டு ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு மிக வேகமாக வளர்ந்ததாக சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்திருந்தது. அதாவது கடந்த 8 ஆண்டுகளில் 11 டன்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முழு அளவிலான போரை தொடங்கியது. ஈரான் தன்னிடம் இருக்கும் அனைத்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் எனவும், இனி எக்காலத்திலும் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் எனவும் அமெரிக்காவின் நிபந்தனையை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பேச்சுவார்த்தைகள் முறிந்த நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ள நிலையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பெற்றுக்கொள்வதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இதனையடுத்து ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் 90 நிமிடங்கள் பேசியபோது ஈரானிடமுள்ள யுரேனியத்தை பெற உதவுவதாக தெரிவித்ததாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் புதினின் உதவியை மறுத்துவிட்டதாகவும், அதற்கு பதிலாக யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நியூக்ளியர் டெஸ்டை அமெரிக்காவிடம் திருப்பித் தர ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் ஈரான் கூறியதாக அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேச சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?